டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு $400 மில்லியன் பெறுமதியான ஒரு பிரைவேட் ஜெட் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. யாரு இந்த டெரஃபை பே பண்ண போறது? செக்ரட்டரி ஸ்காட் பேசன் அவர்கள் பதில் அளிக்க முடியாமல் தடுமாறுகின்றார். Who pays tariffs? Sorry, Mr. Secretary, please. Excuse me. The question is very simply, who pays tariffs, Mr. Chairman? ட்ரேடிங்ல யூரோப்பியன் யூனியனை விட சைனா பரவாயில்லை. European Union is in many ways nastier than China. சைனாவிற்கான 145% ரெசிபிக்கல் டெரஃப் அடுத்த 90 நாட்களுக்கு 10% குறைக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீயா ஒரு ஜெட் கிடைத்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவையில்லாம கேள்வி கேட்க கூடாது. I could be a stupid person and say, "Oh no, we don't want a free plane. We give." யாராவது $400 மில்லியன் கிஃப்டை வழங்குவார்களா? வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கிறீங்க? கட்டார் இன்று $400 மில்லியன் பெறுமதியான 747 ஒரு லக்ஸரி ஜெட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பரிசாக வழங்கி உள்ளது. கேள்வி கேட்ட பிரஸ் ரிப்போர்ட்டரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அசிங்கப்படுத்தி உள்ளார். நேற்று இந்த டொனால்ட் ட்ரம்புடைய பிரஸ் மீட்டிங் படு மோசமாகத்தான் இருந்தது. சைனாவை பேன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் 10% ரெசிபிக்கல் டெரஃபை தான் அறவிட முடிந்தது. மொத்தமாக சைனாவுக்கு 145% வரி இருந்தது. இப்போ 30% குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு 125% வரி இருந்தது. இப்போ 10% குறைக்கப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். The US is lowering its tariffs on Chinese goods from 145% to 30%. China will drop its levies on American products from 125% to 10%. எப்படி சைனாக்கு 30% வரி, அமெரிக்காவுக்கு 10% வரி? அது அப்படியல்ல. அமெரிக்காவுக்கும் 10% வரி தான், சைனாக்கும் 10% வரி தான். ஆல்ரெடி சைனாக்கு ஃபென்டனல் 20% வரி பைடன் காலத்திலிருந்தே இருந்தது. அந்த 20ஓட சேர்த்து 10 கூட்டினால் 30. ஸோ அடுத்த 90 நாட்களுக்கு 30ம் 10ஆக தான் இருக்க போகிறது. அந்த ஃபென்டனல் ஆன 20% வரியை இன்னும் நெகோசியேஷன் பண்ண போகிறாங்க இந்த 90 நாட்களில். ஸோ மொத்தத்தில் 10% வரி தான் சைனாவுக்கு இப்போ அறவிடப்பட்டுள்ளது. இந்த 10% வரைக்கு இவங்க போட்ட ட்ராமா இருக்கே, இவங்களும் குழம்பி, அமெரிக்கா மக்களையும் குழப்பி, பிஸ்னஸையும் குழப்பி, ஸ்டாக் மார்க்கெட்டையும் குழப்பி, நிறைய லே ஆஃபும் இதால் நிறைய பேர் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டும் போயிட்டாங்க. லிபரேஷன் டேண்டு ஒரு நாளை உருவாக்கி சைனாக்கு அதிக ரெசிபிக்கல் டெரஃப் வரிகளை அறவிட்டு சைனாவை தனிமைப்படுத்தி விட்டு மற்ற நாடுகளோட நெகோசியேஷன் செய்ய பார்த்தாங்க. கடைசியில் ஒரே ஒரு நாடு தான் நெகோசியேஷனுக்கு வந்தது, அதுதான் யூகே. யூகேக்கும் 10% வரி தான், இப்போ சைனாக்கும் 10% வரி தான். இந்த 10% வரியை யார் பே பண்ண போகிறது? அதை தான் இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளவு காலமும் சைனாவை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நேஸ்ட்ரி கண்ட்ரின்னு கூறி வந்தார். ஆனால் அவங்களாவது பரவாயில்ல, இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்களே அவங்கள விட மோசமானவங்க. அவங்களோட எந்த ஒரு ட்ரேட் டீலுமே செய்ய முடியாது. $13 மில்லியன் காரை எங்கள்கிட்ட விற்கிறாங்க, விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே விற்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே வாங்குறாங்க இல்லை. European Union is in many ways nastier than China. Okay? And we've just started with them. Oh, they'll come down a lot. You watch. We have all the cards. They treated us very unfairly. They sell us 13 million cars. We sell them none. They sell us their agricultural products. We sell them virtually none. They don't take our products. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஸ்ஸில் ஏபிசி ரிப்போர்ட்டரை அட்டாக் பண்ணுறார். அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி, நீங்கள் யாருக்காவது $1 மில்லியன் கணக்கில் கிஃப்டை வழங்குவீர்களா? அது எப்படி நீங்கள் மட்டும் ஒரு $400 மில்லியன் பெறுமதியான ஒரு ஜெட்டை கிஃப்டாக அக்செப்ட் பண்ணுவீங்க? Mr. President, what do you say to people who view that luxury jet as a personal gift to you? Why not leave it behind? You're ABC fake news, right? Why not? It's only ABC. Well, a few of you would. Let me tell you. You should be embarrassed asking that question. They're giving us a free jet. I could say, no, don't give us. I want to pay you $1 billion or 400 million or whatever it is. Or I could say, thank you very much. You know, there was an old golfer named Sam Snead. Did you ever hear him? He won 82 tournaments. He was a great golfer.
And he had a motto: when they give you a putt, you say thank you very much, you pick up your ball and you walk to the next hole. A lot of people are stupid. They say, no, I insist on putting it. Then they putt it, they miss it. And their partner gets angry at them. You know what? Remember that, Sam Snead. When they give you a putt, you pick it up and you walk to the next hole and you say, thank you very much. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிளேனை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற இல்லை, என்னுடைய லைப்ரரியில் ஒரு கண்காட்சிக்கு வைத்திருக்க போகிறேன். நம்பக்கூடிய விஷயமா, இது ஒரு லக்ஸரி பிளேன், இதை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிற இல்லை. ஸோ ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போனால் பிறகு இந்த பிளேனை வந்து உங்களோட ப்ரைவேட் யூஸுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், இல்லை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, என்னுடைய கண்காட்சி அறை ஒரு லைப்ரரி இருக்குது, அதில் பாதுகாப்பாக வைத்திருக்க போகின்றேன். It'll go to my library. They're talking about going to my library. Do you plan to use the plane after you leave office? No, I don't. No, it would go directly to the library after I leave office. I wouldn't be using it. No. ஸ்டூபிட்டா ஃப்ரீயாக கிடைக்கிற பரிசை வேணாம்னு சொல்கிறதுக்கு யாராவது ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு லக்ஸரி பிளேனை வேணாம்னு சொல்லுவாங்களா? நாங்கள் செய்த ஒரு சில நல்ல காரியங்களுக்கு தான் இந்த பரிசு எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஜெட் நிறைய மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த லக்ஸரி ஜெட் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். I could be a stupid person and say, oh, no, we don't want a free plane. We give free things out. We'll take one too. And it helps us out because, again, we're talking about we have 40-year-old aircraft. The money we spend, the maintenance we spend on those planes to keep them tippy-top is astronomical. You wouldn't even believe it. So I think it's a great gesture from Qatar. I appreciate it very much. I would never be one to turn down that kind of an offer. I mean, I could be a stupid person and say, no, we don't want a free, very expensive airplane. என்னுடைய ஒப்பீனியன் படி இது ஸ்டூபிட் தான், இது ஒரு கிரைம் என்று தான் நான் சொல்லுவேன். $400 மில்லியன் பெறுமதியான ஒரு ப்ரைவேட் ஜெட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அவங்க வழங்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கின்றது. இது வந்து அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட ஜெட் அல்ல, டொனால்ட் ட்ரம்புடைய பர்சனல் யூஸுக்காக அவருக்காக வழங்கப்பட்ட ஜெட். நாளைக்கு பதவியிலிருந்து இவர் விலகினா பிறகு இந்த ஜெட்டை தானே வைத்திருக்கலாம் தன்னுடைய ஓன் லைப்ரரியில். ஸோ இது ஒரு லஞ்சமாக தான் கருதப்படுகிறது. மறுபடியும் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அமெரிக்கன் மக்களுக்கு இந்த கிஃப்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் நாளைக்கு உங்களோட சொந்தங்களுக்கு தான் போய் சேரப்போகின்றது. ஸோ அமெரிக்கன் மக்களை இதை எப்படி பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? Mr. President, what do you say to people who view that luxury jet as a personal gift to you? Why not leave it behind? You're ABC fake news, right? Why not? Only ABC. Well, a few of you would. Let me tell you, you should be embarrassed asking that question. They're giving us a free jet. I could say, no, don't give us. I want to pay you $1 billion or 400 million or whatever it is. Or I could say, thank you very much. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தந்தால் அதை வேணாம் என்று சொல்லவே கூடாது, வாங்கி கொள்ள வேண்டும். மக்கள் இவருக்கு ஓட் பண்ணி பிரசிடெண்ட் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு $400 மில்லியன் பெறுமதியான ஒரு கிஃப்டை ஈஸியாக வாங்கியுள்ளார். மக்கள் இங்கே வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, க்ரோசரி ப்ரைஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கு, கேஸ் ப்ரைஸ், வீடு வாங்க முடியவில்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி பிஸ்னஸ்மேனை ஓட் பண்ணி நீங்கள் பிரசிடெண்ட் ஆக்கினால் இவங்க பிஸ்னஸ் தான் செய்வாங்க, அப்படியே மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய போகிறதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த கிஃப்ட் பதவியில் இருக்கிறதால தான் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் இவங்க எல்லாமே பதவிக்கு வர ஆசைப்படுகிறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்புக்கும் கட்டாருக்கும் பர்சனல் பிஸ்னஸ் ஒன்று நடக்க போகின்றது, நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிஸ்னஸ். இவங்க ஏதோ ஒரு அண்டர் த டேபிளில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க. இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ரெசிபிக்கல் டேரிஃபுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு பர்சனல் பிஸ்னஸ் ஒன்று இங்கே நடக்க போகின்றது. யாராவது சும்மா ஒரு $400 மில்லியன் ஒரு ஃப்ளைட்டை வந்து ஜெட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? திங்க் பண்ணி பாருங்க. $1 மில்லியன் கூட எந்த ஒரு பெரிய பணக்காரங்க கூட தூக்கி எறிய மாட்டான். அதிலிருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த $400 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெருசாக ஏதோ நடக்கத்தான் போகின்றது.
சிம்பிளாக கிஃப்ட் என்ற பேரில் இதை மூடி மறைக்கிறாங்க. இப்போ இந்த டெரஃபை யார் பே பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். சரி, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே 10% டெரஃபை வந்து அறவிட்டுருக்குறாங்க. மற்ற நாடுகளுமே ஓகே பண்ணியிருக்குன்னு வைப்போம். இந்த 10% டெரஃபை யார் பே பண்ண போகிறது அமெரிக்காவுக்கு? இதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில் அமெரிக்கன் செக்ரட்டரி ஸ்காட் பேசன்ட்ட கேட்கப்பட்டது. அங்கே இவர் எப்படி தடுமாறுறாருன்னு பாருங்க. நேரடியாகவே சொல்லலாம் தானே யார் பே பண்ண போகிறது, இதுக்கு பதில் அளிக்க முடியாமல் எப்படி தடுமாறுறாருன்னு பாருங்க. Who pays tariffs, Mr. Secretary? No. Answer the questions I asked, please. I only have 5 minutes. Who pays tariffs? Sorry? Well, Who pays tariffs? Sorry, Mr. Secretary, please. Excuse me. The question is very simply, who pays tariffs, Mr. Chairman? I'd like him to answer that question. Well, He wants to answer other questions. well, Congressman, if the the exporters, they dislike tariffs so much, why wouldn't they? If I think what you're trying to get me to say. Did you remember the question? I'm not sure you did. Who pays tariffs? That it's a very complicated question. Reclaiming my time. People pay tariffs, right? Reclaiming my time, Mr. Secretary. Reclaiming my time, Mr. Secretary. Reclaiming my time. You clearly aren't going to answer. I'm not going to waste my time having you go, Mr. Secretary, Mr. Chairman, I asked reclaiming my time. Tariffs. Mr. Chairman. And I asked to reclaim my time. Did I not? No, I said reclaiming my time because he's clearly not answering it. So, yeah, so as a small business owner, and unfortunately I'd like that time back since you failed to recognize me for 30 seconds. So I just recently from one of my suppliers got the tariff surcharge on things. And in addition to the tariff surcharge, guess what else got raised? American-made walnut plaques. That has nothing to do with tariffs, but companies take advantage and do that. So right now, we are getting screwed right and left because of the indiscriminate use of tariffs. சரி, அவரை விடுங்க. காமர்ஸ் செக்ரட்டரி ஹவார்ட் லட்னிக் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். டெரஃபை யார் பே பண்ண போகிறது, அதுக்கும் இவர் சமாளிக்கிறார். இதை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ட்ரேடிங் பிரச்சனை. மற்ற நாடுகள் அமெரிக்காவோட பொருட்களை வாங்காமல் இருக்கிறதால தான் இந்த டெரஃப்ன்ற வரிகளை வந்து நாங்கள் அறவிட வேண்டியதாக இருக்கும். இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால் அது இல்லை, இந்த 10% டெரஃபை யார் பே பண்ணுறது அமெரிக்காவுக்கு? Ask you about is the 10% tariff that we're seeing in the framework for the UK going to be in place for the foreseeable future? So we do expect a 10% baseline tariff to be in place for the foreseeable future, but don't buy the silly arguments that the U.S. consumer pays. Businesses, their job is to try to sell to the American consumer, and domestically produced products are not going to have that tariff. So the foreigners who's gonna are eat going the to tariffs? finally have to compete. They're going to have to compete. What happens is the businesses and the countries primarily eat the tariff. Look, டெரஃபை யார் பே பண்ணுறத பார்ப்போம். நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு டாலர் ஸ்டோர்னு வைப்போம். சைனாவிலேருந்து இதில் 1000 ஃபோன் கவரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. சைனா பே பண்ணுறது இல்லை. சைனா நீங்கள் கேட்ட விலைக்கு இந்த பொருளை வந்து அமெரிக்காவுக்கு ஷிப் பண்ணும். ஷிப் பண்ண பிறகு இந்த ஆர்டர் பண்ணின கம்பெனி டாலர் ஸ்டோர் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு 10% டெரஃபை பே பண்ணி தான் கிளியர் பண்ணி இப்போ வெளியில் எடுக்க போகுது. எடுத்த பிறகு இந்த கேஸை வந்து டாலர் ஸ்டோரில் விற்க போகிறாங்க. எப்படின்னு சொன்னால் பே பண்ணின 10% வரியை சேர்த்து தான் விற்க போகிறாங்க பொது மக்களுக்கு. ஸோ இப்போ யார் இந்த கேஸுக்கு அதிகமாக பே பண்ண போகிறது? வாங்குகிற பொது மக்கள் தான். இப்போ கவர்மெண்ட் யார்கிட்டருந்து இந்த காசை கொள்ளை அடிக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கன் மக்களிடம் இருந்து தான் இந்த பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்த கூட்டம். ஸோ கவர்மெண்ட் என்ன செய்து மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற வரி தான் இந்த டெரஃப். $400 மில்லியன் பொருளை ஒரு பிரசிடெண்ட்டுக்கு கிஃப்டாக கிடைக்குதுன்னு சொன்னால் மக்கள் ஓட் பண்ணி தான் அவரை பிரசிடெண்ட் ஆக்கினார்கள். பிரசிடெண்ட்டாக இருக்கிறதால தான் அவருக்கு அந்த கிஃப்ட் போய் சேர்ந்தது. இப்போ மக்கள் யோசிக்க வேண்டிய நேரம்தான்.
இவர் உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்ய போகின்றாரா இல்லது தன்னுடைய பாக்கெட்டை நிரப்புகின்றாரா? இதைத்தான் மக்கள் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு நாள் இது வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிய வேண்டி வரும். அதுவரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.